தேவையா நீட் என்ற இந்த தலைப்பு ஒரு அற்புதமான அரசியல் வகுப்பாக இன்றைக்கு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான அமைப்புகள், கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கே வந்து ஒரு அற்புதமான உரையாற்றினார்கள். இந்த உரையை இங்கே இருக்கிறவர்கள் தான் கேட்கிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் ஊடக நண்பர்களோ மற்றவர்களோ கருத வேண்டாம். உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பெரியார் வலைக்காட்சி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அவர்களுடைய உரை என்பது இருக்கிறதே ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அந்த வகையிலே இங்கு சிறப்பான இந்த மாணவர்கள், திராவிட மாணவர் கழகம் ஏற்பாடு செய்த இந்த அற்புதமான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மருத்துவக் கல்லூரி அமைப்பாளர் தலைவர் செந்தூர் பாண்டியன் அவர்களே, திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் கூட்டத் தலைவர் செந்தூர் பாண்டியன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய நீலன் அவர்களே, மருத்துவக் கல்லூரி மாநில அமைப்பாளர் அவர், முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட மாணவர் கழக மாநில பொறுப்பாளர்கள், அற்புதமான மாணவ செல்வங்கள் தொண்டரம், சங்கமணி, நா ஜீவா, சிவபாரதி, இனியன், மணிமொழி, ராகுல், அறிவுச்சுடர், இளஞ்செழியன், கவிபாரதி, திராவிடர் செல்வன் ஆகிய அருமை தோழர்களே, தொடக்க உரையாற்றிய கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, இந்த அற்புதமான ஒரு அரசியல் வகுப்பு தொகுப்புரைகள், மிக விளக்க உரைகள், பேருரைகள் எல்லாம் இணைந்து அற்புதமாக சொன்னவர்களுக்கு எங்களுடைய கனிந்த நன்றியை உரித்தாக்குவது என்னுடைய கடமையாகும். அத்துணை பேரும் வந்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இவ்வளவு நீண்ட நேரம் நீங்கள் இவைகளையெல்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள். எவ்வளவு வெளியே வருகிறது ஏடுகளிலே என்பது வேறு செய்தி. ஆனால் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல பல்வேறு விளக்கங்கள். ஒரு தலைவர் பேசியதை இன்னொரு தலைவர் மீண்டும் கூறியது கூறல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேசவில்லை. மாறாக ஒவ்வொருவரும் புதிதாக கருத்துக்களை சொன்னார்கள். அதைவிட எனக்கு சகோதரர் முத்தரசன் அவர்கள் உத்தரவே போட்டார்கள். அவருடைய உத்தரவுக்கு நான் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறேன், கீழ்ப்படுகிறேன். அதுதான் ஏன்னா உங்களுடைய உத்தரவுக்கு தோழமை கட்சி தலைவர்களுடைய அமைப்புக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டியவங்க. நாங்கள் உங்களுக்காவது இடஒதுக்கீட்டை பற்றி அதிகமாக கவலைப்படுறவங்க நான் தான். தேர்தல் நேரத்தில் இடஒதுக்கீட்டை பற்றி உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் எங்களுக்கு தேர்தல் இல்லாத நேரத்திலையும் இடஒதுக்கீட்டை பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு உங்களுடைய தேர்தல் இடஒதுக்கீடு உள்பட, நாட்டில் இருக்கிற கல்வி உத்தியோக இடஒதுக்கீடு உள்பட அத்தனையும் கவலைப்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பணி ஆட்கள் நாங்கள். தொண்டு செய்யக்கூடியவர்கள், வேலைக்காரர்கள் நாங்கள். அந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடியதில் இங்கே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள மானமிகு அருமை சகோதரர் TKS இளங்கோவன் அவர்களே, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து நெருக்கடியாக இந்த நேரத்தில் இங்கே வந்து சிறப்பாக உரையாற்றி சென்ற அருமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, எழுச்சி தமிழர், என்னரும் சகோதரர், எங்களால் பிரிக்கப்பட முடியாத இரட்டையர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட அருமை சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் MP அவர்களே, எப்போதுமே எங்களையெல்லாம் ஒரு தந்தை நிலையிலே வைத்து பார்த்து உற்சாகப்படுத்தக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒப்பற்ற எளிமை வாய்ந்த தோழர் முத்தரசன் அவர்களே, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இங்கே உரையாற்றிய அரசியல் குழுவினுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விளக்க அணிச் செயலாளர் அருமை சகோதரர் வந்தியத்தேவன் அவர்களே, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் KAM முகமது அபுபக்கர் அவர்களே, அதே போல மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் MS ஜவஹருல்லா, பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மிக ஆழமாக ஆரம்பம் முதல் கொண்டு இந்த பிரச்சனை தொடங்கிய காலத்திலிருந்து
புள்ளி விவரத்தோடு அரசியல் சட்ட ஞானத்தோடு மறுப்பு சொல்ல முடியாத வாதங்களை எப்போதும் எல்லா இடங்களிலும் எடுத்து வைத்து வருகின்ற பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, நன்றியுரை உள்ள மாணமிகு இளமார்ந்தவர்களே, பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களே, அதனுடைய முக்கிய பொறுப்பாளர்களே, நேரத்தை கருதி நான் தனித்தனியாக என்னால் ஒவ்வொருவரையும் சொல்ல முடியும் என்று சொன்னாலும் நேரத்தை கருதி நான் அனைவரையும் அழைத்ததாக சொல்லி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மிக சுருக்கமாக 3 செய்திகளை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக அற்புதமான செய்திகளை சொன்னார்கள். எங்களுடைய துணைத் தலைவர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஊழலுக்காக இந்த தேர்வில் ஊழல் நடந்ததுங்கிறதுக்காக மட்டும் இந்த நீட் கூடாதுன்னு வாதம் இல்லை. நீட்டினுடைய அதை உள்ளே நுழைத்ததனுடைய நோக்கமே என்னங்கிறத அதுவே தவறானது, அதுவே ஏற்க முடியாது. ஒரு பக்கத்திலே சமூக நீதி, சகோதரர் நம்முடைய எழுச்சி தமிழர்கள் சொன்னதை போல சமூக நீதியை கொல்ல வேண்டும். சமூக நீதி இந்த நாட்டில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது. தமிழ்நாட்டில் செய்கிற ஒவ்வொரு பணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, பலனை அனுபவிக்கிறவர்கள், போராடுகிறவர்கள் நாம். அந்த பலன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்பது கிடையாது. எப்படி ஒரு இடத்துல அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அணையாக தேக்கப்பட்டாலும் அது எல்லா வயல்களுக்கும் பாய்வதற்கு எப்படி கடைமடை வரை போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே போலத்தான் இதனுடைய பயன் என்பது போராட்டங்கள் இருக்கு. உதாரணமாக முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தை பற்றி சொன்னார்கள் இங்கே. அந்த முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் கம்யூனல் ஜிஓ இருந்தபோது பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருந்தது. தமிழ்நாடுனா அன்றைய சென்னை மாகாண அமைப்பு, பிறகு தமிழ்நாடு. ஆனால் அதுக்கு அடுத்தது எப்படி வந்ததுன்னா, இந்த வழக்கு போட்டது ஒரு மறைமுக நன்மை ஏற்பட்டது. அது கேடுதான், பொய்யான பிரமாண பத்திரம். சண்பகம் துரைராஜனுங்கிறவங்க மனுவே போடலை மருத்துவக் கல்லூரிக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தால் மனுவே போடாமல் போய் ஃபால்ஸ் அஃபிடவிட்டு நான் மனு போட்டிருக்கேன், எனக்கு இடம் கிடைக்காம போகலாம், இடம் கிடைக்கலங்கிறது போகல. ரிட்டினுடைய தத்துவம் என்னன்னா, சட்டம் படித்தவர்களுக்கு சொல்கிறோம், வேர் தேர் இஸ் எ லீகல் ரைட் தேர் இஸ் எ லீகல் ரெமடி. இதுதான் அடிப்படையானது, இதுதான் சட்டம். மிக முக்கியம், உரிமை இருந்தால்தான் அங்கே உங்களுக்கு தீர்வு வேணும்னு கேட்க முடியும். உரிமையே இல்லாத போது நீங்கள் அதை உரிமை கொண்டாட முடியாது, தீர்வு கேட்க முடியாதுங்கிற சட்டம். ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் இருப்பார்கள், என்ன செய்வார்கள் சொன்னார் பாருங்க சகோதரர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. எதையும் செய்வார்கள்ங்கிறதுக்காக அடையாளம் இந்த இதுவும் உதாரணம். அதில் அரசியல் சட்டத்தை எழுதினவரே ஹைகோர்ட்டில் வாதாடுறார். அதே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பொய்யான அஃபிடவிட் கொடுத்த ஒரு பெண்ணுக்காக உச்ச நீதிமன்றத்திலையும் வாதாடுகிறார். நம்ம ஆட்கள்லாம் அவ்வளோ பெரிய நிலைக்கு போன பிற்பாடு கோர்ட்டுக்கே வரமாட்டாங்க. காரணம், மான ஈனம் முக்கியம் அல்ல அவங்களுக்கு, அவங்களுடைய இனமானம் தான் முக்கியம், அவருடைய சுயநலம் தான் முக்கியங்கிறத வழிகாட்டக்கூடியவர்கள். அப்படி வருகிற நேரத்தில் அப்படி நடந்தது மிக முக்கியமாக. அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டில் முன்னால் மனு தர்மத்தை காப்பாற்றணும், அதுதான் அழகாக சொன்னார், சமூக நீதியை கொல்லணும். அடுத்தது சகோதரர் TKS இளங்கோவன் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப ஆழமானது. என்னன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. ஜவஹர்லால் ஒரு கருத்தை சொன்னார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பல கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது சாதாரண வகுப்பு அல்ல. இந்த மாதிரி ஒரு அரசியல் வகுப்பு பொதுக்கூட்டம் போட்டு ஊடகங்கள் அதை பரப்பி செய்வதே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உண்டு. அதை முதலில் அதை துவக்கிய பெருமை ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், பெரியார் தான் செய்தார், திராவிட இயக்கம் தான். எந்த பிரச்சனைனாலும் உடனே மக்கள்கிட்ட போவாங்க. வடக்கே இன்னும் கூட கிடையாது, அதுக்கு அடுத்தது கேரளா இருக்குமே தவிர வேற கிடையாது மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது அற்புதமான அளவுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார். இந்த மைண்ட்ஸ் ஆஃப் த பேட்டில் மஸ்ட் பி ஃபாட் இன் தி மைண்ட்ஸ் என்று மண்டல் கமிஷனில் ஒரு வார்த்தை இருக்குது. சுயமரியாதை என்ன செய்கிறது என்று எழுதும்போது, தி பேட்டில் வாஸ் நாட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ்
பட் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் என்று அது எழுதுகிறார் மண்டல் அவர்கள். அதாவது மக்கள் மனதில் போய் அந்த இயக்கம் தன்னுடைய உரிமைகளுக்காக செய்தது, ஜாதி ஒழிப்புக்கு, சமூக நீதிக்கு என்று சொன்னார்கள். அப்படி வரக்கூடிய நிலையில நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு பலகீனப்படுத்தக்கூடியதை வைத்து ஒரு சூழ்ச்சியையும் செய்து இன்றைக்கு அதை ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் வெளியில் பேசும்போது நேரு விரோதமாக பேசுவார்கள். இன்றைக்கு கூட மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடியது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம், அத்தனையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டில் எப்படி பிற்படுத்தப்பட்டவர்களே ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்களே ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார் சொன்னார். இது அவங்களுக்கு கைவந்த கதை. இது ராமாயணத்தில் எப்படி ராவணனை வீழ்த்தினாங்க, விபீஷணனை வைத்துதான். அதே மாதிரி பிரகலாதனுடைய பங்களிப்பு என்ன, ஒவ்வொரு புராணத்திலையும் புராணம் பொய்யா இருக்கலாம், ஆனால் தத்துவம் ரொம்ப மிக முக்கியம். பெரியார் தான் சொல்லுவார் மிக முக்கியமாக. அதே மாதிரி பாருங்கள், அனுமாருக்கு எந்த இடம் செய்கிறவன் பூரா அனுமார், மீட்டுட்டு வந்தவன் பூரா சிறிய கதைப்படி அனுமார். ஆனால் உட்கார்ந்துருக்கிற இடம் அவனுக்கு எங்கே இடம், இடஒதுக்கீட்டில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. பக்கத்தில் அந்த படத்தில் கூட அனுமார் கீழே தான் இருப்பார் மிக முக்கியமாக. ஆகவே தான் நம்ம சமூகத்தில் இன்னமும் அனுமார்களையும் அதே சுக்ரீவன்களையும் விபீஷணர்களையும் பிரகலாதன்களையும் உருவாக்குகிறார்கள். அவர்களை கவனப்படுத்த வேண்டும் என்று சகோதரர் திருமா அவர்கள் சொன்னதற்க ரொம்ப மிக முக்கியமான பாடம். அது சாதாரண இல்லை. அதுக்கு அவன் பொய் சொல்றதும் அவனுக்கு சாதாரண விஷயம். மகாபாரதத்தில் பூரா பார்த்தீங்கன்னா கதை பூரா பொய் சொல்றது தான் அவனுடைய தத்துவம். வெற்றி பூரா பொய் சொல்றது தான். எப்படி கண்ணனை வீழ்த்தினாங்க அப்படின்னா பொய் சொல்லி தான் வீழ்த்தினாங்க, அந்த கதைப்படி. நம்முடைய கதை இல்லை. ஆகவே தான் அது அவர்களுக்கு தத்துவம். அந்த தத்துவத்தை இன்றைக்கு வைத்து விட்டு வெளியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் ரொம்ப பெருகி போச்சுங்க. அந்த ஊழல் இல்லாத ஒரு தத்துவத்தை உருவாக்குறதுக்கு தான் நீட் தேர்வு என்று சொன்னார்கள். ஒன்றே அவர் சொல்கிற நேரம் இல்லாதனால ஒன்றை சொல்லுகிறேன். என்னென்னா நண்பர்களே, இந்த பாருங்க, இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற செய்தி, ஹோமியோபத் பேஸ் ₹16 lakhs for MBBS seats, gets degree in a month. இதாங்க ஊழலை ஒழிக்கிற அரசாங்கம். ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் 3வது முறை வந்திருக்காரு அவர். ஊழலை ஒழிக்கிறவர் எங்கே தெரியுங்களா? குஜராத்தில். அதுதான் வேடிக்கை. குஜராத், அகமதாபாத். இந்த செய்தி சுருக்கமாக உங்களுக்கு அதை மட்டும் சொல்கிறேன், விளக்க வேண்டிய இல்லை. அகமதாபாத், ஈவன் as the uproar over the alleged irregularities of NEET, அதை ஆரம்பிக்கும் போது எப்படி நீட்டை பற்றி ஒரு எங்கே பார்த்தாலும் இப்போ பிரச்சனை, அதில் ஒழுங்கு நல்லா கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாலும் அதில் இருக்கிற இதை ஆங்கிலம் பெரும்பாலும் தெரிஞ்சவங்க, அதனால் படிக்கிற கேளுங்க. ஈவன் as the uproar over the alleged irregularities in NEET for admissions to MBBS courses continues. இப்போ அது பிரச்சனை இருக்குது. A shocking case, அதிர்ச்சி விட்டக்கூடிய வழக்கு. A shocking case, medical education fraud, Times of India, எங்க பத்திரிகை இல்லை, fraud has come to Mehsana in North Gujarat. A homeopath paid 16.32 lakh for admission to an MBBS course from a UP university. அதுதான் ரொம்ப புனித கங்கை. அப்போ தேர்வு சொல்லும்போது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி சொல்கிறார், நாங்களுக்கு விளக்கலை என்னன்னா புனிதமான தேர்வு. அதுலேருந்து தேர்வில் புனிதமான தேர்வு, இவன் புனிதம்னு சொல்லியே நம்ம அழிச்சுட்டான். இதை தொடாதே, கிட்ட வராதே, புனிதம். அங்கே கோயிலுக்குள்ளே போகாதே, புனிதம். கங்கைக்கு என்ன பேர் வச்சான்னா ஹோலி கேஞ்சஸ், புனித கங்கை. புனித கங்கைக்கு தான் 30,000 கோடி செலவு பண்ணி சுத்தப்படுத்துகிறான். அதோட புனித கங்கை எப்போ ஏன் சுத்தப்படுத்தணும்? மிக முக்கியமாக 30,000 கோடி செலவு பண்ணால் அது பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். இனிமேல் செலவே பண்ணக்கூடாது. அதுதான் என்ன, மற்ற ஊர் நம்ம இதெல்லாம் மற்ற தண்ணி மட்டும்தான் வரும். நம்ம காவிரியில், ஆவரிபரணையில், மற்ற இதில் பெண்ணாறில் தண்ணி மட்டும்தான் வரும். அந்த புனித கங்கையை பார்த்தீங்கன்னா புணமும் சேர்ந்து வரும், நிறைய வரும். அதுதான் மிக முக்கியம், அதுதான் புனிதம். இப்படி எல்லாம் புனிதம். இப்பவும் பாருங்க, அங்கே மேலே போய் உட்காந்துக்கிட்டு எழுதும்போது புனித பாருங்க. அந்த தேர்வில் என்னையா புனிதம் இருக்குது? பிற முக்கியமாக
கேட்குறான், ஜெயிக்கிறான், தோக்குறான், இதுதான் மிக முக்கியம். இப்படி ஏமாத்துறாங்க ஒவ்வொரு இடத்துலையுங்கிறது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தாதான் அது தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் MBBS கோர்ஸ் ஃப்ரம் UP யூனிவர்சிட்டி and received his degree and certificate within a month, making full payment without attending a single class or taking any exam. ஒரு பரீட்சை கிடையாது, ஒரு நாள் போய் உள்ள உட்காரல, எதுவுமே இல்லை. 16.32 லட்சம் 32,000 14,32,000 கொடுத்த உடனே அவருக்கு MBBS டிகிரி. அதுக்கு என்ன தெரியுங்களா? படிப்பு புதுசாக அதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஆல் இண்டியா ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில். அதாவது ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் எவ்வளோலாம் தரத்தை பாதுகாக்கிறவங்க. தயவு செய்து எண்ணி பாருங்கள் எவ்வளவு மோசடியை நம்ம மீது திணித்து நம் பிள்ளைகள் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார்கள் பூராமே. அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இன்றைக்கி குடியரசுத் தலைவருக்கு மருத்துவர் இருப்பாங்க, பிரதமர் மோடிக்கு மருத்துவர் இருப்பாங்க, பூரா தனியாக இருக்குது, வெளியில் தெரியல என்றாலும். ஆனால் அவங்கெல்லாம் என்ன நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்களா? நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்கள தான் நாங்கள் மருத்துவராக வச்சுருக்கோன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? அதாவது தகுதி திறமை என்று பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில். எனவே இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருக்கின்றன. ஆகவே முதல்ல மனோதத்துவ ரீதியாக சமூக நீதியை கொல்லுவதற்காக இந்திய அரசியல் சட்டத்தில் பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எடுத்த உடனே நீ ஜஸ்டிஸ் முதல் வார்த்தை அந்த அரசியல் சட்டத்தில். இது முகப்புறையில் ஜஸ்டிஸ் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அரசியல் கூட கடைசியாக தான் வச்சுருக்காரு. எக்கனாமிக் பொருளாதாரம் ரெண்டாவது, முதல்ல வச்சு சோஷியல் ஜஸ்டிஸ். அதை அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த முறை. அன்றைக்கு சமஸ்கிருதம் சொன்னார்கள் இங்கே, இன்றைக்கு நீட், அவ்வளோதான். அன்றைக்கி சமஸ்கிருதம் படிக்கணும்னாங்க, இன்றைக்கி நீட் தேர்வு. வேறு முறை மாறி இருக்கே தவிர நமக்கு வலை வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். இந்த சூழ்நிலையில் ரெண்டு தான். அது மட்டுமல்ல, ஒன்று இன்னொரு கோணத்தில் ரொம்ப மிக முக்கியம். நான் நண்பர்கள் சொன்னாங்க, ஐயா சொன்னார், அரசியல் சட்ட ரீதியாக ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். ஏன்னா அடுத்த கட்டம் இருக்க பல முனை தாக்குதல் செய்ய வேண்டும். இது சாதாரண விட போடல. நீட் தேர்வு ஒழிகின்ற வரையில் இந்த அணி இருக்க, இது தொடர்ந்து தெருமுனை சந்து பொந்து எல்லாம் பேசிக்கொண்டிருப்போம். இது இப்போ நல்ல வாய்ப்பாக என்னாச்சுன்னா, முதல்ல துவங்கும் போது 8 ஆண்டுகளுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் நாங்கள் தொடங்கணும். இன்னைக்கு பெரியார் தெருல எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தானே கேட்குதுன்னு கேட்டாங்க. தென்னாடு கேட்டது. இப்போ ஆந்திராவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் கேட்டாங்க. தென்னாடு தாண்டி இப்போ எங்கே கேட்குறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் கேட்குறாங்க, குஜராத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, மற்ற இடங்களில். எனவே அகில இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றை விட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதை நான் மிக முக்கியமாக எடுத்து சொல்வேன் என்று ஒழிப்பதில் மிக முக்கியமாக இருக்கிறார். எல்லா தலைவர்களும் இன்றைக்கு பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய தன்மை நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஜல்லிக்கட்டு மாதிரி மற்ற போராட்டம். எப்போதுமே நீதிமன்றங்கள் அதில் நமக்கு தீர்ப்பு எப்படி வேணாலும் கொடுத்தாலும் அது ஒரு அடையாளம். நீதிமன்றமும் இப்போ கேள்வி கேட்டாலும் அதை நம்ப முடியாது 100க்கு 100. ஆனால் இறுதியாக நாம் நம்ப வேண்டியது மக்கள் மன்றத்தை தான். எனவே நீதிமன்றம் நமக்கு வாய்ப்பாக இருந்தால் சரி, ஆனால் வாய்ப்பாக இல்லை என்றாலும் மக்கள் மன்றம் தான் இறுதியில் முடிவு செய்யக்கூடியது. ஆகவே இந்த மக்கள் மன்றத்துக்கு நாம் போய் ஆகணும். அப்போ வரும்போது பல செய்திகளை பிரச்சாரம் செய்யும்போது இந்த நீட் தேர்வினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, சமூக நீதியை கொல்வது மட்டுமல்ல, ஜஸ்டிஸ், எக்கனாமிக் என்று வருது பாருங்க. அடுத்த 3 வார்த்தை சொன்னார் பாருங்க அந்த முகப்புறையில். சோஷியல், சமூக நீதி. எக்கனாமிக்னு வரும்போது நண்பர்கள் இங்கே சொன்னாங்க, நீங்கள் பெரும் பெரும் கார்பரேட்டுக்கிட்ட பணம் கொடுத்து வர்றவன் ஜெயிக்கிறான். அப்போ ஏழை எளியவர்கள் சகோதரர்கள் இங்கே சொன்ன மாதிரி ஏழை எளியவர்களுடைய பிள்ளைகள் வர முடியல. அவங்க பணம் கொடுத்து வர முடியல. பணம் கொடுக்குறவன் இன்றைக்கி கூட மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்திருக்கிறாங்க, செக் எடுத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவு 2,63,00,000 நேரடியாகவே கைப்பற்றி இருக்கிறாங்க. இது அத்தனையும் ஊழல்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது. இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி அடுத்தது 3வது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ங்கிறதுக்கும் நீட் தேர்வு, இந்த 3 அம்சங்களும் உள்ளே இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது ஒரு செய்தியை மட்டும் இந்த நேரத்தை சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் இந்த அடிப்படையில் திராவிடர் கழகம்
மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், 3 பட்டியல் இந்திய அரசியல் சட்டத்தில் சுருக்கமான விளக்கம் சொல்கிறேன், பெரிய அளவுக்கு விளக்கம் தேவையில்லை, நேரத்தையும் கருதி. ஒன்றே ஒன்று என்னன்னா, 3 பட்டியல் உங்களுக்கு தெரியும். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதுதான் முதல் ஆர்டிக்கிள், முதல் கூறு. இந்தியா அதாவது பாரதம் எல்லா மாநிலங்களையும் இணைந்த ஒரு கூட்டாட்சியாக இருக்கும். அதுதானே முதல். அப்போ மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி மிக முக்கியமாக சொல்லுகிற போது எந்த வாய்ப்பை சொல்லியிருக்கிறார்? ஆழமாக அம்பேத்கர் போன்றவர்கள் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தயார் பண்ணி 3 கொடுத்துருக்குறாங்க. 7வது ஷெட்யூல், 7வது அட்டவணை. அந்த 7வது அட்டவணையில் மாநிலங்களுடைய உரிமைகள். அந்த மாநிலங்களுக்கு என்ன உரிமை, மத்திய ஒன்றிய அரசுக்கு என்ன உரிமை, ஒத்திசைவு பட்டியல்னு இருக்கு பாருங்க, கன்கரண்ட் லிஸ்ட். அது பொதுப்பட்டியல் இல்லை, பொதுங்கிற வார்த்தை காமன் லிஸ்ட் அல்ல, அதுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா கன்கர்னா ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னும் கேட்டால் அதில் என்னென்ன இருக்கோ அதை மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால்தான் அந்த பட்டியல் இருக்கும். அதுதான் சட்டபூர்வமான சரியான விளக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நண்பர்களே, ஒன்றே ஒன்று சொல்கிறோம். இப்போ இங்கே கூட சகோதரர்கள் சொன்னாங்க, நான் இங்கே பேசினவர்கள் சொன்னார்கள், அதாவது நெருக்கடி காலத்தில் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார்கள், மற்ற நெருக்கடி காலத்திலெல்லாம் மிக முக்கியமாக நாங்கள்லாம் யாருக்குமே வெளியே தரல. கல்வி பட்டியலை மாநில அரசு பட்டியலில் இருந்து அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. விவாதம் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலை, ஏதோ நடத்துகிறாங்க, அந்த மாதிரி ஆக்கிட்டுறாங்க, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துக்கே போக வேண்டாம். திராவிடர் கழகம் மற்ற நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் திமுக உள்பட எல்லாரையும் அடுத்து நாங்கள் கலந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, அரசியல் சட்ட ரீதியாகவே ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் அவர்கள், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல இந்திய மாநிலத்திலேயே முதல்வராக இருந்து சொன்ன ஒரே ஒரு வாய்ப்பு அவர் தான். அது மூலமாக உடனே ஏ.கே. ராஜன் அவருடைய கமிட்டி ஒரு குழு போட்டாங்க, அது அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழிமுறையை சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன வழிமுறை? அரசியல் சட்டம் மீறி, அரசியல் சட்டத்துக்கு முரணாகத்தான் இந்த நீட் தேர்வு அமைப்பே வந்திருக்கிறது. அரசியல் சட்டத்துக்கு விரோதம். அதை நாம் இதுவரையில் அந்த கோணத்தில் இதுவரை வழக்கு இல்லை. அந்த கோணத்தில் புதிதாக ஒரு வழக்கை திராவிடர் கழகம் முன்னின்று நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறது. அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் இருக்கலாம், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் இருக்கலாம். அது ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்தியாளர் நண்பர்களும் தயவு செய்து இதை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், முழுக்க நமக்கு உரிமை இருக்கிறது. இந்த நீட் தேர்வு போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. சட்டத்துக்கு விரோதமாக, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான், அரசியல் சட்டத்துக்கு எதிராக தான், முரணாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஒன்றே ஒரு சொல்லுகிறேன். இது முதல்ல மாநில யூனியன் லிஸ்ட். இது அதாவது ஒன்றிய பட்டியல். இந்த ஒன்றிய பட்டியலில் ஒன்றியத்துக்கு எந்தெந்த அதிகாரம் நல்லா கவனிக்கிறது. சிக்கலான ஒரு சின்ன விஷயம், பிறகு நாங்கள் விளக்கமாக நீண்ட அறிக்கைகள் எழுதுவோம். அதில் 44வது ஐட்டம் குறிச்சிங்க பத்திரிகையாளர்கள் மற்றதாக இருந்தால் கூட, 44வது யூனியன் லிஸ்ட் என்று சொல்வதில் இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் கார்பரேஷன்ஸ் whether are trading or not with the objects confined to one state, but not including universities. பல்கலைக்கழகங்களை தவிர மீதி இடத்துல ஒழுங்கு பண்ணலாம், சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு 44வது ஐட்டமாக யூனியன் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது. அதாவது இப்போ மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டுமானா மீதி நீளமாக படித்தா கொஞ்சம் சட்ட விளக்கங்கள் இருக்கும், கோர்ஸ் மாதிரி போகலை, எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன். இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் பட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகங்களில் கை வைக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்களுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது. தேர்வு நடத்துவது, மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வு நடத்துவது யார் என்று சொன்னால் அந்த உரிமை பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அதற்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. அதுதான்
அந்த எந்த மற்ற இடங்கள் இருந்தாலும் அங்கே தான் மிக முக்கியம். எனவே பல்கலைக்கழகத்தினுடைய உரிமை இது ஒன்றிய பட்டியலிலே இருந்து முதல்ல 44வது ஐட்டம். மாநில பட்டியல்னு பின்னால் இருக்கு பாருங்க. மாநில பட்டியலே மற்ற மாற்றங்கள் வந்தாலும் கூட இரண்டாவது அதே சொற்கள். இதில் 44 என்ன சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே சொற்கள் 32 ஐட்டம் மாநில பட்டியலில். இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் ஆஃப் கார்பரேஷன், அதில் என்ன இருந்ததோ அதே வார்த்தை. other than those specified in list 1, other than those specified list 1, அந்த 44ஓட சேர்த்து அதை இந்த கூப்பிட்டு சொல்கிறாங்க. அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன்கார்பரேட்டட் ட்ரேடிங் லிட்டரரி என்று சொல்லி மிக முக்கியமாக அதர் தேன் தோஸ் என்று சொல்லி சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று இதுலேயும் தெளிவாக அதில் இருக்க முடியாது. பல்கலைக்கழகங்களில் கை வைக்க முடியாது என்று சொல்கிறோம். ஆனால் துணிந்து சட்டவிரோதமாக யாரோ சொன்னாங்க அது முகமைன்னு வைக்க முடியாது. இந்த இது மிக முக்கியமாக ஏஜென்சி எம்டிஏ என்று சொல்கிறாரோ மெடிக்கல், இந்த மிக முக்கியமாக தேர்வு முகமையா நேஷனல் என்டிஏ என்று சொல்லுவதற்கு பாருங்க சட்டவிரோதமான அமைப்பு. சட்டவிரோதம், அதுக்கு அரசியல் சட்டத்துக்கு நேர் விரோதமானது. இந்த செய்தியை திராவிடர் கழகம் முன்னால் நிற்கும் நம்முடைய தோழர்கள் கட்சிகள் எத்தனை பேர் வரணும். முதல்ல நாங்கள் அப்படித்தான் முதல்ல நீட்டு போட்டு இடஒதுக்கீட்டில் நம்ம எல்லாரும் வெற்றி பெற்றோம். மற்றவர்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க, நாங்கள் திராவிடர் கழகம் இங்கேயே போட்ட உடனே அன்றைக்கு இருந்த தலைமை அவங்க நீதிபதி சொன்னார் நீங்கள் மாநிலத்தில் போய் போடுங்கன்னாங்க. அப்போ எல்லாரும் மற்றவங்க இங்கே வந்தாங்க. அது பிறகு நடந்து தான் பெரிய விளைவு வந்தது. இந்தியா பூரா முதல்வர் எல்லாமே திமுக உட்பட வந்தது. ஆகவே அது மிக முக்கியமானது. எனவே சட்ட போராட்டம் ஒரு பக்கத்தில் தொடரும். அவள் சொன்ன மாதிரி விட்டு போனதல்ல, இது ஒரு நல்ல தொடக்கம். அதற்கு அடுத்தபடியாக நண்பர்களே, தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தில் எது வருகிறோம் என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்னன்னா, திராவிடர் மாணவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லா மாணவர்களும் ஒன்றுபட்டிருக்கோம். அது கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்களாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் மாணவர்களாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கலாம், மார்க்சிஸ்டாக இருக்கலாம், திமுக மாணவர்கள் எல்லாரும் ஒரே அளவுக்கு இதில் ஒன்றா இருக்காங்க. எப்படி தலைவர்கள் இருக்காங்களோ இது நாளாக நாளாக விரிவாகும். நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். மெரினா இன்னமும் காலியாகத்தான் இருக்குது. கடல் ஒன்றாங்க கொண்டு போகலை, ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் பூராமே. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே 5 குழுக்களை வருகிற நாங்கள் ஒன்றும் இந்த சூடு ஆறக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். ஐயோ மேலே 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 எப்படி இரும்பு அடிக்கிறதுக்கு மேலே மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி எங்களுடைய போராட்டம் என்பது இருக்கிறத தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதில் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. அவங்க உள்ளே போயிட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஏவுகணைகளாக போகிறாங்க. இவங்க சாதாரணம் அல்ல. அதனால் திருமாவை பார்த்தா அவங்களுக்கு அந்த நடுக்கம், அதே மாதிரி ராசாவை பார்த்தா அதோட நடுக்கம், கனிமொழியை பார்த்தா இன்னும் நடுக்கம், காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தாலும் நடுக்கம். இவங்களை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ராகுல் காந்தி பார்த்துக்கிறாரு. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவங்க என்னதான் அவர்கள் வித்தைகள் காட்டினாலும் கூட மக்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது மிக முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழக இளைஞரணி, திராவிட மாணவர் கழகம் தமிழ்நாடு தலைவர் அளவில் மாபெரும் இருசக்கர வாகன பிரச்சார பரப்புரை பயணம் வருகிற 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். 11ஆம் தேதி விட்டுற மாதிரி இல்லை. இன்னைக்கு தேதி வருகிற 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 5 குழுக்கள், ஒரு குழு கன்னியாகுமரியிலிருந்து கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து வரும், இன்னொரு குழு ராமநாதபுரத்தில் தொடங்கி சேலம் வரும், கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி சேலம் வரும், ராமநாதபுரத்திலிருந்து அடுத்த குழு தொடங்கி வரிசையாக எல்லா பகுதிகள், நகரங்கள், கிராமங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு அது சேலத்துக்கு வந்து சேரணும். புதுச்சேரியிலிருந்து அடுத்த குழு அந்த பகுதிகளெலாம் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு சேலத்துக்கு வரும். அடுத்தது 4வது குழு தாராபுரத்திலிருந்து, கோவை தாராபுரம் உடுமலைப்பேட்டை பக்கம் அதிலிருந்து புறப்பட்டு மற்ற இடங்களில் வந்து மிக முக்கியமாக சேலத்துக்கு வரும். சென்னையிலிருந்து
சேலத்துக்கு குழுக்கள் செல்லும். ஆகவே 5 குழுக்கள் செல்றோம். 15ஆம் தேதி இருசக்கர வாகன பிரச்சாரம். மற்ற அமைப்புகள் வந்து கலந்துக்கிட்டாலும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்போம். திராவிட கழகம் தான் செய்யணும்னு அவசியம், எல்லாரும் நம்ம ஒன்று தான். ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பு. ஆகவே கட்டுப்பாடாக, யாருக்கும் தொல்லை இல்லாமல், பொது சொத்துக்கு நாசம் இல்லாமல், பொது ஒழுங்குக்கு பொது அமைதிக்கு கேடு இல்லாமல் அறவழிப்பட்ட முறையில் பிரச்சாரம், இந்த துண்டு வெளியீடுகள், வீட்டுக்கு வீடு, கடைக்கு கடை, இது அத்தனையும் பிரச்சாரம் செய்து கொண்டு போவோம். ஜூலை 15 கல்வி வள்ளல் காமராசர் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் அன்றைக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதே மாதிரி எல்லா தலைவர்களில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் எத்தனையும் சேர்ந்து சேலம் செயலாற்றும் காலம் என்று சொன்னார் அண்ணா அவர்கள். அது மாதிரி அங்கே சேலத்தில் சேருவோம். அங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்துக்குவோம். மீதி இடத்துலலாம் அவரவர்கள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்தந்த அமைப்புகள் சார்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பேராதரவு தேவை, பெற்றோர்களுடைய பேராதரவு தேவை, ஊடகத்தினுடைய பேராதரவு தேவை. எனவே இந்த தேவை என்பது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, வருங்கால சந்ததிக்காக. நிகழ்கால நம்ம சமூக நீதி இல்லையானால் சமூக நீதி எங்கோ போய்விடும். முதல்ல அன்னைக்கு அழகாக சொன்னார் எழுச்சி தமிழர், மண்டல் வந்தவுடனே கமண்டலை தூக்கினான். அந்த கமண்டலை காட்டினா கமண்டல் நடக்கலை. இன்னைக்கு கூட மைனாரிட்டி அரசாகத்தான் வந்திருக்கிறது இன்னமும். ஆனால் அவதாரம் இப்போ முந்தி வந்தது. முதல்ல சாதாரணமாக சேவகர், பிறகு அவதாரமாக ஆகிவிட்டார்கள். நீங்கள் அவதாரமானாலும், அவதாரம்ங்கிறது மேலே இருந்து கீழே வர்றது, அதுதான் அவதாரம்னா சமஸ்கிருத வார்த்தைக்கு மேலே இருந்து கீழே இறங்குதல்னு எழுதியிருக்காங்க. அவதாரம் மேலே இருந்து கீழே இறங்குதல். இந்த அவதாரங்களையும் மேலே இருந்து கீழே இறங்க வைப்போம், அதுதான் மிக முக்கியம். அதுவரையில் போராட்டங்கள் நடக்கும். நாங்கள் உள்ளத்தால் ஒருவரே உடலினால் பலராய் காண்டாலும் அந்த வாய்ப்புக்கு, ஒத்துழைப்புக்கு நன்றி. நன்றி தலைவர்களுக்கு நன்றி, ஊடகங்களுக்கு நன்றி, தோழர்களுக்கு நன்றி, அனைவருக்கு நன்றி. பயணங்கள் முடிவதில்லை, லட்சியங்கள் தோற்பதில்லை. நன்றி, வணக்கம்.